ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு பிரபல யோகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. புகழ் வரும், கீர்த்தி வரும். 3ஆம் பாவகம் 3ஆம் பாவகாதிபதி எல்லாம் சுபத்தன்மையோடு இருக்குது. பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆனி மாதத்தில் இருக்குங்க. ஆரம்பத்திலிருந்தே ஒரு உயர்வுகள் ஆனி மாதம் ஆரம்பத்திலிருந்தே நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக 10ஆம் தேதிக்கு பிறகு இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 10ஆம் இடத்துல அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய விரையாதிபதியான உங்களுடைய ராசிநாதனுடைய நண்பரான சூரியன் வலுவாக இருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலனை குறிக்கக்கூடிய ஒன்று. ராசிநாதனே 10ஆம் அதிபதியாகி லாபத்தில் உட்கார்றாரு. சுக்கிரனும் லாபத்தில் இருக்கிறாரு. லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல 3 சுவர்கள் ஒன்று கூடுகின்ற காரணத்தினால் கடந்த சில வருடங்களாக, கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வாரங்களாக மனசில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, எதை சமாளிக்க முடியலன்னு இருக்கிறீங்களோ, இதை சக்ஸஸ் பண்ண முடியல, அதை சக்ஸஸ் பண்ண முடியல, இதில் சக்ஸஸ் இல்லை, இந்த கேஸு ஜெயிக்க மாட்டேங்குது, இவரை ஜெயிக்க முடியல, இந்த விஷயத்தை ஜெயிக்க முடியல, மனசு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு மாறும். ஒரு பழக்க வழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டேன், அதை விட்டால் தான் நல்லா இருப்பேன்னு எனக்கே தெரியுது, ஆனால் விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த பழக்க வழக்கத்தை கண்டிப்பாக விட போகிறீங்க.
ஒரு கான்டாக்ட், ஒரு தொடர்பு என்னை தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இவருக்காக நான் செலவு செய்கிறேன். இவர் நல்லவர் இல்லை, எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் இவரை விட முடியவில்லை. இந்த மாதிரியான ஒரு தொல்லைகள் எல்லாம் அப்படியே உங்களை விட்டு விலகக்கூடிய மாதமாக ஆனி மாதம் கண்டிப்பாக அமையும். அண்ணன் அக்காள் உறவுகள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். அண்ணனுக்கோ அக்காவுக்கோ உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் தகுதியானவராக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படியே கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சகோதர பாசம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஐயா, சகோதர பாசம் அதே நேரத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் அப்பானால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். 9ல் வந்து செவ்வாய் வந்துடுறாரா, 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது தகப்பன் வந்து ஒரு கருத்து வேற்றுமை, தலைமுறை இடைவெளின்னு சொல்லுவோமே, பெருசுங்க எப்போவுமே அப்படித்தானே. நாங்கள்லாம் வந்து உங்களை வந்து மதிக்கிறோம், ஆனால் உங்கள் விஷயங்களை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் புத்திசாலிங்க, நீங்கள்லாம் புத்தி இல்லாதவங்க தானே எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு நினப்பு. இளைஞர்களுக்கு கொஞ்சம் தந்தையுடைய ஒரு அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனாலும் ஒன்றை நீங்கள் நினச்சிக்கணும், என்றைக்குமே அப்பா வந்து கோழி மிதித்து கொஞ்சம் முடமாகாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து என்றைக்குமே பிள்ளைகளுடைய ஒரு நல்லதைத்தான் நினைப்பார் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அது அடங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். 10ல் சூரியன் இருக்கிறதுனால அரசு அனுமதி, அரசாங்கத்திற்காக அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருடத்திலேயே அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்திடமிருந்து நல்ல அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்கிடையே ஒருங்கிணைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல சோகங்கள் எல்லாம் சுகங்களாக மாறக்கூடிய நல்ல மாதங்க 2026 ஆனி மாதம். அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது